Okay students, Laplace transform வந்து நம்ம next problem பார்ப்போம். Find L inverse of 1 by s square plus a square into s square plus b square. இது வந்து L inverse of, what is it given? L inverse of 1 by s square plus a square, s square plus b square. இது வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்னா L inverse of 1 by s square plus a square, L inverse of 1 by s square plus b square. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னா L inverse of 1 by s square plus a square equal to 1 by a sin at. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். L inverse of 1 by s square plus a square, s square plus b square equal to 1 by a sin at, 1 by b sin bt. இது வந்து எப்படி எழுதலாம்னா 1 by ab sin at sin bt. இது என்னன்னா இது வந்து f of t வந்து g of t. By convolution theorem, f of t into g of t equal to into the 0 to t f of u g of t minus u into du. இதுதான் வந்து convolution theorem. இந்த convolution theorem யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ f of t இருக்கு, g of t இருக்கு. ஸோ அது வந்து எப்படி எழுதணும்னா, ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு 1 by ab f of t g of t னா இன்டர்வல் 0 to t f of t என்ன இருக்கு பாருங்க sin at, f of u என்ன வரும் பாருங்க sin au, next g of t sin bt, g of u வந்து sin b into t minus u, g of t minus u. ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா sin bt minus bu இந்த மாதிரி எழுதிக்கலாம் sin bt minus bu. ஸோ இந்த இடத்துல வந்து f of u இருக்கு, g of t minus u இருக்கு. f of u g of t minus u, f of u sin u, g of t minus u என்ன இருக்கு பாருங்க sin bt minus bu into du. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னா sin a sin b. ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலா வந்து 12th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம படிச்சிருக்கோம். 1 by 2 into cos a minus b minus cos a plus b. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். 1 by ab interval 0 to t cos, இந்த இடத்துல a என்ன இருக்கு பாருங்க, வந்து இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். a வந்து au, b வந்து இது வந்து a, இது வந்து b. ஸோ a வந்து au, b bt minus bu. ஸோ a au minus bt plus bu minus cos au plus bt minus bu whole divided by 2 into du. சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு பாருங்க 1 by 2ab interval 0 to t. இப்போ வந்து u term மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இன்டகிரேட் பண்ணும்போது u term மட்டும். ஸோ interval 0 to t வந்து cos au plus bu minus bt into du minus interval 0 to t. இது வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேன். 1 by 2 வந்து வெளியே எடுத்துருந்துச்சு. 1 by 2ab இன்டகிரல் இது வந்து ஒரு டேர்ம், அது ஒரு டேர்மா நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். cos au minus bu plus bt into du. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, இன்டகிரல் cos at into dt equal to sin at by a. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ
இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 1/2ab cos au bu sin au bu minus bt divided by a plus b. ஏன்னா அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இது வந்து இன்டெகிரேட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஏடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ, ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ இதோட லிமிட் என்ன இருக்கு பாருங்க, 0 to t மைனஸ் sin au minus bu plus bt divided by a minus b. இங்கே லிமிட் வந்து 0 to t. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் லிமிட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க, 1/2ab 1/2ab இங்கே பாருங்க அப்பர் லிமிட். இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் டினாமினேட்டர் வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டீங்க a plus b. ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. sin அப்பர் லிமிட் யூங்கிற இடத்துல t சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எங்கெல்லாம் u வருதோ அங்கெல்லாம் t. ஸோ a t plus bt minus bt. next upper limit minus lower limit sin lower limit 0 இருக்கு. ஓகே, 1/2ab sin at plus bt minus sin 0 minus bt. upper limit lower limit ரெண்டும் அப்ளை பண்ணியாச்சு. next minus sin at minus bt plus bt. next minus sin 0 plus bt divided by a minus b. ஓகேங்களா? ஸோ 1/2ab இங்கே என்ன பாருங்க, bt bt கேன்சல், இங்கே bt bt கேன்சல். இப்போ sin of minus theta equal to minus sin theta. Here you are using that. So sin at plus sin bt divided by a plus b. இங்கே பாருங்க minus sin at minus sin bt divided by a minus b. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1/2ab. இப்போ காமன் டிவிசர் ரெண்டுத்தையும் வந்து காமன் டிவிசர் a plus b a minus b எடுக்கிறீங்க. ஸோ காமன் டிவிசர் இஸ் மல்டிப்ளைட் பை ஈச் டேர்ம். இந்த காமன் டிவிசரால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், a plus b a minus b. அதே மாதிரி இங்கேயும் a plus b a minus b மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a minus b கேன்சல். இங்கே a plus b கேன்சல். ஸோ வாட் இஸ் த ரிமைனிங், sin at sin bt into a minus b minus sin at minus sin bt into a plus b. ஸோ என்ன வருது பாருங்க, 1/2ab. இப்போ இது வந்து இன்டர்னல் மல்டிப்ளை பண்ணுங்க, a sin at a sin bt minus b sin at minus b sin bt. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க நெகட்டிவ் ஆஃப் a sin at plus a sin bt minus negative of minus b sin at minus into minus plus b sin bt. இங்க வந்து a plus b a minus b இங்க நான் அப்படியே போட்டுட்டேன். 2ab a plus b a minus b என்ன ஃபார்முலா, a square minus b square. So 1/2ab a square minus b square
இங்க பாருங்க a sin 80 a sin 80 cancel. Next b sin bt b sin bt opposite side cancel. So 2 times of a sin bt minus 2 times of b sin 80. But 2 is common. ரெண்டுலயும் 2 வந்து காமனா இருக்கு. So 2 cancel ஆயிடுச்சுனா 1 by ab a square minus b square into a sin bt minus b sin 80. This is the solution for this problem. That was the solution. Okay, next problem, next video la